Hi friends, welcome back to our channel. This video is sponsored by BuyMoTap. ஒட்டுமொத்த ஆன்லைன் ஷாப்பிங்லேயே பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ப்ரைஸ் இந்த ஆப்பில் தான் கிடைக்குது. வீடியோ லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளோட வாழ்க்கையில் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்காக வர்றாங்கன்னு தெரியாது, எதுக்காக போகிறாங்கன்னு தெரியாது. உங்களை வெறுக்கிறவங்கள நினச்சி என்றைக்குமே கவலைப்படாதீங்க. அவங்களுக்கு உங்களோட அன்போட அர்த்தம் புரியல அப்படின்னு நீங்கள் தான் புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஒருத்தங்க கிட்ட பழகும்போது ஸ்டார்டிங்கில் தெரிய முடியாத நிறைய விஷயங்களை பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட பழகும்போது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் யார் யார் எப்படி அப்படின்னு. உங்களை வேண்டாம் அப்படின்னு ஒருத்தங்க சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துலேருந்து நம்ம வெளியில் வந்துடணும். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்மளை அவமதிப்பாங்க, அடுத்து பார்த்திங்கன்னா வெறுப்பாங்க. யார் உங்களை எந்த தூரத்தில் அவங்க லைஃப்பில் வைக்கிறாங்களோ அந்த தூரத்துலேருந்தே நீங்கள் வாழ பழகிக்கோங்க. அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்தவித நஷ்டமுமே இருக்காது. முடிஞ்சு போன விஷயத்தையும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் இழந்த விஷயத்தையுமே எப்போவுமே உங்களோட ஞாபகத்துக்கு கொண்டு வராதீங்க. நம்மளோட லைஃப்பில் ஒரு சில நினைவுகள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பொக்கிஷமாக இருக்கலாம். ஆனால் ஒரு சில பேரோட நினைவுகள் நம்ம லைஃப்பில் குப்பைக்கு சமமாகவும் இருக்கும் அப்படின்றத மறந்துடாதீங்க. ஒரே ஒரு சந்தோஷமான விஷயத்த நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா லைஃப்பில் நிறைய இடங்களில் நீங்கள் கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி நம்ம லைஃப்பில் நம்ம பழகுற சில பேர் நம்மளுக்கு கெட்டவங்களாக இருக்கலாம். பட் நம்ம அவங்க கெட்டவங்க தான், அவங்க நம்மளுக்கு துரோகம் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம அவங்க கூட பழகி அனுபவப்பட்டு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவங்க துரோகின்னு தெரிய வரும்போது அதனால் நம்ம கஷ்டப்பட்டு ஒரு நிதானத்துக்கு நம்ம வருவோம் பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்பில் அவ்வளோ சீக்கிரம் நம்பிக்கை துரோகி அப்படின்றவங்க வரவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு நம்ம தெளிவாக இருப்போம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம பட்ட அனுபவத்தினால நம்மளுக்கு அடுத்து என்ன தோணும் அப்படின்னா ஒரு பெர்ஃபெக்டான பர்சன் நம்ம லைஃப்பில் வந்தால் கூட நம்மளுக்கு அவங்கள 1000 தடவை வெரிஃபை பண்ணி தான் நம்ம மனசில் அவங்கள க்ளோஸாக ஏற்றுக்கிறதுக்கு மனசு ட்ரை பண்ணும். அப்பவும் கூட நிறைய தடுமாற தான் செய்யும் மனம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒருத்தரை நீங்கள் கண்மூடித்தனமாக நம்பவே மாட்டீங்க. தூங்கும்போது கூட உங்களோட கண்கள் விழிச்சுக்கிட்டு தான் இருக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் எப்போவுமே தெளிவாக இருப்பீங்க. ஏன்னா துரோகம் அப்படின்றது நம்ம லைஃப்பில் நம்மளுக்கு தெரியாத ஒருத்தவங்க பண்ணவே முடியாது. நம்ம கூட இருக்கிறவங்களில் யாரோ ஒரு சிலர் தான் அந்த துரோகத்தை பண்ண முடியும். அதுலேயும் பார்த்திங்கன்னா அவங்க நம்மளை பற்றி ரொம்ப தெரிஞ்சவங்களாக மட்டும்தான் இருக்க முடியும். நம்மளோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை ஆயுதமாக வச்சு தான் நம்மளை வீழ்த்துவாங்க. ஸோ யார்கிட்டையுமே நீங்கள் எவ்வளோ தான் க்ளோஸாக இருந்தாலும் எந்த விஷயங்களை சொல்லணும் சொல்லக்கூடாது அப்படின்றதுல எப்போவுமே தெளிவாக இருங்க. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளோட ப்ளஸ்ஸையும் மைனஸையும் என்றைக்குமே பார்த்திங்கன்னா யாருக்கிட்டேயுமே சொல்லக்கூடாது. அது நம்ம எதிரிக்கும் தெரியக்கூடாது, நம்மளோட க்ளோஸான ஒரு ரிலேஷன்ஸுக்குமே தெரியக்கூடாது. உங்களுக்குன்னு இருக்கிற பர்சனல் அது எப்போவுமே நீங்கள் மட்டுமே பத்திரமா பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களை யார் யார் எந்த இடத்துல வச்சுருக்காங்க அப்படின்றத நீங்கள் உணர முடியும். அதே மாதிரி உங்களுக்கு உண்மையாக இருக்கிறவங்க கிட்ட என்றைக்குமே பொய் சொல்லாதீங்க. உங்களுக்கு உண்மையே இல்லாதவங்க கிட்ட நீங்கள் என்றைக்குமே உண்மையை சொல்லணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. அதே மாதிரி நம்ம லைஃப்பில் நம்ம பெரிய அளவில் காயப்படும் போது தான் அதிலிருந்து தான் ஒரு சில வாழ்க்கை பாடத்தை நம்ம கற்றுக்க முடியும். எதுக்காக நம்ம அலறமோ அந்த ஒரு விஷயத்துல இருந்து தான் நம்மளுக்கு ஆறுதல் கிடைக்கும். எதுக்காக காத்திருந்தீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பாக உங்கள் கையில் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் சேரும். இழக்கிறது அப்படின்றது இயல்பு தான். அதே மாதிரி நம்ம லைஃப்பில் ஒரு விஷயத்தை அடையிறதும் இயல்பான ஒரு விஷயந்தான். நம்மளுக்கு அதிகமான அன்பை கொடுத்தவங்களுக்கும் நம்மளுக்கு அதிகமாக துரோகம் கொடுத்தவங்களும் தான் நம்மளோட மனசில் நீங்காத இடம் பிடிச்சிருக்காங்க. இந்த 2 விதமான மனுஷங்களையும் நம்மளால் மறக்கவே முடியாது நம்ம லைஃப்பில். இது மாதிரி அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும்